அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் யாருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு நாளும் வெறும் சபைக்கு வரும்போது மாத்திரம் பைபிளை தட்டி தொலைச்சிட்டு வரேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறீங்கன்னு சொல்லியும் நான் விரும்புகிறேன். அது நான் நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து வாசிக்கிறீங்கன்னு சொல்லியும் இந்த பைபிள் மெடிடேஷன் இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுத்தும். 6வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். 6வது அதிகாரம் வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. 24:6 இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அல்லேலூயா. யாருடைய சந்ததியா? யாக்கோபு என்னும் சந்ததி. போன வாரத்துல ஆண்டவர் என் கூட இந்த யாக்கோபை குறித்து தான் அதிகம் மெடிடேட் பண்ண ஆண்டவர் பெருமை செஞ்சாங்க. யாக்கோபை குறித்து தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபு என்னும் ஒரு சந்ததியை குறித்து, யாக்கோபு என்கிற ஒரு பெரிய ஒரு கர்த்தருடைய தாசனை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நீங்கள் யாக்கோபினுடைய காரியத்தை நீங்கள் விளங்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 25வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 19வது வசனம். வாசிங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணினபோது 40 வயதாய் இருந்தான். இவள் பதான்-ஆராம் என்னும் சிரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மரடியா இருக்கிற தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். போதும், நல்லா கவனிங்களேன். வேதம் சொல்லுகிறது, ஆமா, ஆபிரகாமினுடைய சந்ததி, ஈசாக்கினுடைய சந்ததி, யாக்கோபினுடைய சந்ததி. ஒரு பெரிய கிறிஸ்துவத்திற்கு, அதாவது பழைய ஏற்பாடுல இன்னைக்கும் யூதர்கள் நம்பி இருக்கிற ஒரு முற்பிதாக்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றுதான் வேதத்துல நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ இந்த யாக்கோபு மாத்திரம் ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார்? ஏன் நான் சொல்லுவேன், இந்த யாக்கோபு தான் ஆபிரகாமை பார்க்கிலும் ஐஸ்வர்யவான். இந்த யாக்கோபு தான் ஈசாக்கை பார்க்கிலும் ஐஸ்வர்யவான். ஆபிரகாம் சொல்றாரு, எங்க வேதத்துல ஆதியாகமத்துல வாசிக்கும் போது ராஜாவின் இடத்துல தன் மனைவியை எடுத்து போன ராஜாவின் இடத்துல சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி ஒரு பாதரட்சணை வாராகிலும் ஏதாகிலும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று உன்னதமான கர்த்தருடைய நாமத்துல நான் சொல்லுகிறேன். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் நீ சொல்லாதப்பா, என்னை யார் ஐஸ்வர்யவான் ஆக்கி இருக்கிறார்? தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக்கி இருக்கிறார். அப்ப அவனும் ஐஸ்வர்யவான். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு துறவை தோண்டும் போதும் கேரளால் மெய்ப்பர்களும் அபிமலேகர்களும் இது என்னுடைய துறவு, முதலாவது துறவை தோன்றா அதுக்கு ஏசேக்கில் என்று பெயரிடுகிறான். அதுக்கப்புறம் துறவுகளை தோன்றான், அதற்கு சித்னா என்று பெயரிடுகிறான். அப்பயும் நிற்கிறார்கள். அதற்கப்புறம் துறவை தோன்றுகிறான். அப்போ சத்துருக்கள் நிற்கவில்லை, அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டனர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிசாசு நீங்க எங்கெங்கெல்லாம் துறவு, அதாவது ஆசீர்வாதமா இருக்கட்டும், கர்த்தருக்கான ஒரு முயற்சியா இருக்கட்டும், ஏதாகிலும் இருக்கட்டும், அதை எடுக்கும் போது நின்றுட்டே தான் இருப்போம். நீங்க சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து செய்யும் போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில வருகிறவன் தான் யாக்கோபு. ஈசாக்கு 40 வயதுல திருமணம் முடிக்கிறான். யார் மூலியமா அப்படின்னா ரெபெக்காளை திருமணம் செய்கிறான். அந்த காரியத்தை நான் ஒரு காரியமா நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. 40 வயதுல ஈசாக்கு திருமணம் ஆவது முடிகிறது. அவருடைய தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாய் இருக்கிற, தன்னோட உடன் பங்காளியாய் இருக்கிற எலியேசரை கொண்டு அந்த தேசத்துல எத்தனை எலியேசர் கூட போன ஒட்டகங்கள், எத்தனை ஒட்டகங்கள் அப்படின்னா 10 ஒட்டகங்களை கொண்டு அனுப்புகிறான். யாக்கோபு சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு இந்த ஒரு வாரத்துல மெடிடேட் பண்ணும்போது யாக்கோபு தான் சிறந்த ஆள். ஆபிரகாமை பார்க்க எல்லாருக்கும் தனித்துவம் என்பது உண்டு. ஆனால் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட நுகமானது மிகவும் அதிகமான நுகம். ஏன்னா
இவன் பிறந்ததை எதற்காக? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்காகவே பிறந்தவன் யாக்கோபும் ஏசாவும். 40 வயதுல திருமணம் முடித்தவன் தன்னுடைய தகப்பனாய் இருக்கிற ஈசாக்கு. ஆனால் யாக்கோபுக்கு எத்தனை வயதுல திருமணம் முடித்தார்கள்? 77 வயதுல முடிக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை வயதுல? 77 வயதுல. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அந்த காரியத்தை வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு என்னும் நுகம், அதுதான் இன்னைக்கான சபை இந்த செய்திக்கான தலைப்பு, யாக்கோபினுடைய நுகம். ஏன் அப்படின்னா, யாக்கோபு அவனுடைய அண்ணனாய் இருக்கிற ஏசாவினுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எடுக்கிறான். இந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்றான்? எடுத்து விடுகிறான். ஈசாக்குக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை, அவனுடைய தாயா இருக்கிற ரெபேக்காளுக்கு தன் இளைய மகனாய் இருக்கிற யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய மனப்பான்மை. கர்த்தருடைய திட்டமா அதுதான். யார் ஆசீர்வதிக்கணும்? யாக்கோபை தான் ஆசீர்வதிக்கணும். ஆனா இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை திருடுறதுனால அவனுடைய தகப்பனுக்கு தெரியாததுனால அவனுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கும் போதே சொல்லுகிறான், நீ ஏசாவோ என்று கேட்டபோது அவன் சொல்றான், ஏசாதான். அவன் ஏன்னா அவனை மாதிரியே அவன் என்ன பண்றான்? வேடங்களை தரித்து எல்லாவித அவருக்கு பிரியமான உணவுகளை அவன் செய்து கொடுக்கிற ஒரு பல காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இவன் சொல்றான், அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அடுத்தது ஏசா வருகிறான். அவனுடைய சொந்த அண்ணனா இருக்கிற ஏசா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கும் போது, ஐயோ தன்னுடைய இளைய மகனை ஏமாற்றி விட்டான் என்கிற ஒரு பெரிய துக்கத்தோடு இருக்கிறான் தகப்பன். அப்போ இது அம்மாவுக்கு தெரிந்து, ரெபேக்காவுக்கு தெரிந்து என்ன பண்றாங்க? அவனுடைய மாமனா இருக்கிற லாபான் வீட்டுக்கு அனுப்புறாங்க. நல்லா கவனிங்க. இவன் இருக்கிறது கானான் தேசம், யாக்கோபு இருக்கிறது கானான் தேசம், அவனுடைய தகப்பனா இருக்கிற ஈசாக்கு இருக்கிறது கானான் தேசம். அநேக விளைச்சல், அநேக ஆசீர்வாதத்தின் நிமித்தம் யார் இருக்கிறார்? ஈசாக்கு இருக்கிறார். அந்த குடும்பம் இருக்கிறது, ஏசா இருக்கிறான். ஆனா அவனுடைய தாய் என்ன சொல்ற அப்படின்னா, நீ உன்னுடைய அண்ணனா இருக்கிற ஏசாவை ஏமாத்தினது நிமித்தம் அவனுடைய என்ன பண்ண போறான்? கொலை பண்ண போற காரியத்தோடு இருக்கிறான். அதனால என்ன பண்ணு, என்னுடைய அண்ணனா இருக்கிற லாபான் எந்த தேசம் அப்படின்னா பதான் அராம் என்கிற தேசத்திற்கு நீ ஓடிப்போ, நீ அங்க போய் இரு. ஒரு கொஞ்ச காலம் மாத்திரம் இருந்ததற்கு அப்புறம் உன்னுடைய அண்ணனுடைய கோபம் தணிந்ததற்கு அப்புறம் என்ன பண்றவன அழைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இந்த வாக்கு நிறைவேற்றப்படாத ஒரு வாக்குறுதி, தன்னுடைய தாயாரால நிறைவேற்றப்படாத ஒரு வாக்குறுதி. ஆனா ஈசாக்கு என்னன்னா, ஏசா இருக்கிறார் பாத்தீங்களா? ஆமா, இந்த நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது ஆபிரகாம் சொல்றாரு ஈசா கிட்ட, ஆமா அவங்க அம்மா சொல்றாங்க, நீங்க இந்த கானான்ல பெண் எடுக்க கூடாது, என்னுடைய முற்பிதாக்கள்லாம் இருக்கிறாங்க, அங்கதான் பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஈசாக்கு எலியேசரை அனுப்புவாங்க. நீங்க கொஞ்சம் டெப்தா வாசிக்கணும் பைபிள, கொஞ்சம் பொறுமையா வாசிக்கும் போது அந்த காரியங்கள் விளங்கும். அப்போ எலியேசரை இந்த பதான் அராமுக்கு தான் அனுப்பி பெண் எடுக்கிறான். அதனால ரெபேக்காள் சொல்றா, எனக்கும் இந்த கானான்ல என் பிள்ளை வேணாம், பிள்ளைக்கு பெண் எடுக்க வேணாம், என்னுடைய அண்ணன் இருக்கிறாரு பதான் அராம்ல, அங்க பெண் எடுக்கலாம்னு சொல்லும் போதுதான் என்ன பண்றாரு ஈசாக்கு? யாக்கோபை அனுப்பி வைக்கிறான். நல்லா கவனிக்கணும். கானான்ல இருந்து பதான் அராமுக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 770 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுகிறார்கள். எத்தனை கிலோமீட்டர்? சொல்லுங்க, எத்தனை கிலோமீட்டர்? 770 கிலோமீட்டர். ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் போது எலியேசர் கூட 10 ஒட்டகங்கள், எல்லாவித உடைமைகள், உணவுகள், உடைகள், ஆடைகள், வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பின ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபுக்கு எதை கொண்டுதான் அனுப்பினாரு? எதையுமே கொண்டு அனுப்பலையாங்க, ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பியிருக்க. 770 கிலோமீட்டர். 770 கிலோமீட்டர் எங்க இருந்து? கானான்ல இருந்து பதான் அராம் வரைக்கும் என்ன பண்ணணும்? உங்க மாமனா இருக்கிற லாபான் வீட்டுல போயிரு. நம்ம ஒரு பிள்ளைய ஊருக்கு அனுப்பிட்டா எத்தனை போனு, நம்ம பிள்ளைங்களை ஏதாவது வெளியே அனுப்பிட்டா அவன் பிள்ளை போன் எடுக்கலனாலும் இன்னைக்கு பெற்றவங்க யார் நம்பர் வாங்கி வச்சுக்கிறா? நண்பர்களுடைய நம்பர் என்ன பண்றாங்க? வாங்கி வச்சுக்கிறாங்க. பிள்ளை சாப்பிட்டுச்சா, சாப்பிட்டீங்களா, ஒழுங்கா இருக்கிறீங்களா, தூங்குனீங்களா, அங்க இருக்கிற சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது. தாய் சொல்லி அனுப்புற. ஏசாவுடைய கோபம் தணிந்ததற்கு பின்பாக என்ன பண்றவன அழைத்துக் கொள்ளுகிறேன்.
ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் நடப்பாராங்க யாக்கோபு. எத்தனை கிலோமீட்டரு? இன்னைக்கும் இஸ்ரவேல்ல அந்த தேசத்துல அந்த இடத்துல பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலும் கரடு முரடான நிலைமையா தான் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசமே சமநிலையான தேசம் அல்ல, அது மலைகளும் குன்றுகளும் இருக்கிற தேசம் தான் இஸ்ரவேல் தேசம். அப்ப இப்படியே அப்படி இருக்கே, அந்த காலம் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும். ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் நடந்து 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 எங்க போறாரு? பதான் அராமுக்கு தன் மாமனா இருக்கிற அம்மாவுடைய அண்ணனா இருக்கிற லாபான் வீட்டுக்கு புறப்படுகிறான் யாக்கோபு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் மீது வைத்திருக்கிற நுகம் சாதாரண நுகம் அல்ல, மிகவும் வேதனைகரமான நுகம். நல்ல ஆசீர்வாதமான வீட்டுல வளர்ந்த பிள்ளை யாக்கோபு. அவனுக்கு ஒட்டகங்கள், அதாவது அந்த காலத்துல ஒட்டகங்கள் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பென்ஸ் கார் மாதிரி இல்லையா? இந்த காலத்துல ஒட்டகம்னா இன்னைக்கு எப்படி ஒரு பென்ஸ் கார். ஐயோ, எங்க அப்பாவுக்கு 10 பென்ஸ் கார் கொடுத்து ஆள் அனுப்பி பெண் பார்த்த என்னுடைய தாத்தா எங்க, என்னுடைய தகப்பன் நான் எப்படி தனிமையில விட்டு இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு எப்படி இருந்திருக்கோம் யாக்கோபுக்கு. வாடி வதைத்திருக்குமா இருக்காதா? நாங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தோம், எங்க வேலையாட்கள் எவ்வளவு பேரு, எங்க கூட இருக்கிற காரியங்கள் எவ்வளவு ஒட்டகங்கள் இருக்கிறது, அதற்கு மயிர் கத்தரிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கா? என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எங்க வீட்டுல எனக்கான முக்கியத்துவம் இருக்க மாட்டேங்கிறது, என்னுடைய சொந்தத்துல என்னுடைய குடும்பம் முக்கியத்துவமாய் இருக்கமா? எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு 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 காரியத்துல இருக்கிறான் பாருங்க. யாக்கோபு மீது வைத்திருக்கிற நுகம் சாதாரண நுகம் அல்ல. யாருக்கு மீது நுகம் வைப்பாங்க? நுகம் எதுக்கு வைப்பாங்க சொல்லுங்க பாருங்க. நுகம்னா என்ன? மாட்டு பொங்கல் யாராவது கொண்டாடுறீங்க? இந்த மாட்டுக்கு மேல வைக்கிறாங்களே அதுதான் என்னது? நுகம், யோக் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது அந்த மாடு எங்கேயும் தன்னுடைய சிந்தையின்படி ஓடாதபடிக்கு அந்த கட்டை அவ்வளவு கனமுள்ள கட்டை, அதுதான் நான் எடுத்துக்காட்ட சொல்றேன். அவன் மீது வைக்கப்பட்ட நுகம் பாருங்க. அந்த மாடின் மீது வைக்கப்படுகிற கட்டையானது லெகுவான கட்டையா இருக்க முடியாது. ஏன்னா அது லெகுவாய் அவிழ்த்து ஓடக்கூடாது. அது வைக்கப்படுகிற நுகம் மிகவும் நல்ல கனமுள்ள கட்டையா இருக்கும். அதுக்கு கட்டப்படுகிற கயிறுகள் நல்ல இறுக்கிதான் கட்டப்படும். அதாவது அந்த மாடு எப்படி திரும்பினாலும் அது என்ன பண்ணக்கூடாது, அந்த கட்டு அவிழ்க்கப்படக்கூடாதபடிக்கு. அந்த மாடை வெளியே எடுக்க வேண்டும் என்றால் ஒன்று கட்டுகளை அறுக்க வேண்டும். கட்ட அறுக்க முடியாது, அறுக்கணும். இல்லைன்னா நுகத்தை உடைக்க வேண்டும், முறிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் பார்த்துருப்பாரு. கட்டுகளை அறுத்து விட்டார், நுகங்களை முறித்து விட்டார். பாருங்க, கட்டுகளை அறுக்கணும். ஏன்னா அவ்வளவு கனமான கட்டுகள் போடப்படுகிறது அந்த நுகத்தின் மீது, அந்த மாட்டின் மீது. அப்போ இவ்வளவு சுமைகரமான ஒரு ஆசீர்வாதமான கானான் தேசத்திலிருந்து எங்க போறான்? இப்போ பதான் அராமுக்கு போகிறான் யாக்கோபு. அவ்வளவு வேதனைகரமான ஒரு காரியத்துல. சரி, நம்ம மாமாவுடைய இடத்துல தானே போயிருக்கிறோம், மாமா என்ன நல்லா பார்த்துக்குவாருங்கிற ஒரு சந்தோஷம் கொஞ்சம் இருந்திருக்கும் தானே யாக்கோபுக்கு. ஆனால் லாபானை குறித்து வேதம் சொல்லுகிறது, எத்தனைக்கு எத்தனை லாபான் எப்படிப்பட்டவன், எத்தனைக்கு. அதாவது அந்த தேசத்துல நல்ல மனுஷன், வெள்ளந்தியான மனுஷன், ஆனா உள்ள அவ்வளவு கடினமான மனுஷன். உள்ள எப்படிப்பட்ட மனுஷன்? கடினமான மனுஷன். நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஆபீஸ்ல நான் நல்ல வேலை செய்யறேன், எனக்கு ப்ரமோஷன் இல்லை பிரதர், எனக்கு ஒரு உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, உள்ளே பாலிடிக்ஸ் பண்றாங்க பிரதர், உள்ளே தெரிந்த ஆட்களுக்கு மாத்திரமே கனம் கொடுக்கப்படுகிறது, உயர்வு கொடுக்கப்படுகிறது, மேன்மை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாக்கோபுக்கு எத்தனை தடவை லாபான் சம்பளத்தை மாத்தினாராம் தெரியுமா? 10 தடவை மாத்தினாராம். எத்தனை தடவை? 10 தடவை மாத்தி இருக்கிறார். எப்படி? ஒரு 1000 தாளந்து கொடுத்து 900 தாளந்து, 800 தாளந்து, 700 தாளந்து அப்படி மாத்தினாரா? கிடையாது. சம்பளம் என்ன? ஆடு மேய்க்கிற ஒரு வேலை, தன்னுடைய சொந்த மாமா கையில ஆடு மேய்க்கிற வேலை. அப்ப என்ன சம்பளம்? யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, மாமா இப்போ வருகிற குட்டி போடும்போது ஒரு ஆடு இந்த கலர்ல இந்த புள்ளியில பிறந்தா இந்த ஆடு யாருக்கு? எனக்கு. லாபான் சொல்றாரு, வெரி குட், சரி மாப்பிள்ள நீங்க என்ன பண்ணுங்க, இதை பண்ணிடுங்க. சரி, இப்படி புள்ளி விழுந்தா உங்களுக்கு, சரி புள்ளி விழுந்துச்சு, புள்ளி விழுந்தாச்சு, ஒரு 20 குட்டி போட்டாச்சு. லாபான் சொல்றேன், இந்த புள்ளி நான் சொல்லல, வட்டமா இருக்கிற புள்ளி எல்லாம் நான் சொல்லல,
கட்டம் கட்டமா இருக்கிற புள்ளி விழுந்தாதான் மாப்பிள்ள உங்களுக்குன்னு சொன்னேன். வட்ட வட்டமா வேற புள்ளியெல்லாம் உங்களுக்கு இல்ல. வட்ட வட்டமா ஒரு ரெண்டு ஆடு இருக்கு, அது வேணா நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துக்கீங்க. அதுக்கப்புறம் சரி மாமா, அடுத்தது வரி வரியா இருக்கணும், வெள்ளாட்டுல வரி வரியா இருக்கணும். சரி மாப்பிள்ள, வரி வரியா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் ஆடு பிறக்குது, ஒரு 20 ஆடு பிறக்குது, வரி வரியா பிறக்குது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பிறக்குது. இந்த வரியை நான் சொல்லல, இப்படிப்பட்ட வரி அல்ல, மேற்க போற வரியா இருக்கணும். அது வந்து இந்த வரி இந்த சைடுல இருக்கணும், இந்த லென்த்ல இருக்கணும். இப்படி எல்லாம் மாற்றி எத்தனை வாட்டி மாத்தினாரா? 10 தடவை மாத்தி இருக்கிறார் லாபான். எத்தனை வாட்டி? 10 தடவை. அந்த 2-3 ஆடு இருக்குல்ல, 2-3 ஆடு கொடுத்தால, ஓகே இது நீங்க எடுத்துக்கணும். ஆடு மேய்க்கும் போது ஆடுகள் துளைந்து போகும்போது, ஆடுகள் மறித்து பலவீனம் எல்லாம் மறிச்சிடும் இல்லையா, அதுக்கெல்லாம் யார் தான் பங்காளி, யார் தான் பொறுப்பு? யாக்கோபு தான் பொறுப்பு. யாக்கோபு தான் பொறுப்பு. அதனால கொடுத்ததை என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கிட்டார். இப்படி எத்தனை வருஷம்? 77 வயதுல தான் திருமணம் முடிக்கிறான். 14 வருஷம், 7 வருஷம் ராகேலுக்காக, 7 வருடம் லேயாளுக்காக, 14, இன்னும் 6 வருடம் லாபானுக்கு கீழாகவே இருக்கிறான். யாருக்கு கீழே? லாபானுக்கு கீழே. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க 2 வருஷம் ஒரு வேலையில இருந்து உயர்வு வரலன்னா எவ்வளவு துடிப்பு, எவ்வளவு கடினம், எவ்வளவு கோபம், வேலை கிடைக்காமலே வேலையை விடுகிற அனுபவம் நிறைய பேர் வருகிறது இல்லையா? அப்போ யாக்கோபு பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலை பாருங்க. யாக்கோபுக்கு சொந்த மாமா தான், ஆனா என்ன பண்ணாரா? வேதனையா நடத்தினார் யாக்கோபு. வேதனையா நடத்த, கடினமாய் நடத்துகிறார் யாக்கோபு. அவ்வளவு வேதனைகரமான வாழ்க்கையில இருக்கிறான் யாக்கோபு இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிக்கணும், காத்திருக்கிறது கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்கிறதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் காத்திருக்கிற காலங்களை கர்த்தர் எனக்கு எல்லாவித உரிமைகளையும் தருவான். பாருங்க, 20 வருஷமா ஏசாவுக்கு கோபம் தனியில, 20 வருஷமாவா அவனை இன்னும் தாய் அழைக்கல. யார் வாக்குறுதி கொடுத்து அனுப்பினா? ரெபேக்கா, தன்னுடைய சொந்த தாய். போப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல கூப்பிட்டுக்கிறேன். யாக்கோபுடைய மனநிலைமை என்ன? என் தாய் இந்த வருஷம் கூப்பிடுவாங்க, என் தகப்பன் ஆள் அனுப்பி கூப்பிடுவாங்க, என் அண்ணன் ஏசா என்னை கொண்டு கூப்பிடுவான். எவ்வளவு வேதனைகரமான வாழ்க்கை, எவ்வளவு வேதனைகரமான காலத்துல யாக்கோபு இருந்திருப்பான். ஆசீர்வாதத்துல சிறந்தவனுங்க, ஆசீர்வாதத்துல உயர்ந்தவன். அவனுடைய தகப்பன் ஆசீர்வதித்த சம்பாத்தியத்தை செலவு செய்கிறதற்காகவே பிறந்தவன். அதனால யாக்கோபு சொல்றான் யார்கிட்ட? யோசேப்பின் இடத்துல, உன்னுடைய முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னா, யாக்கோபை பார்க்கிலும் ஈசாக்கை பார்க்கிலும். ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் யாக்கோபை? 2 மடங்கு 2 பரிவாரங்களோடு உன் காத்திருப்பின் காலத்துல கர்த்தரை நம்பி இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 20 வருஷம் முடிஞ்சாச்சு, வந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? பிள்ளைகளை எல்லாவித உரிமையிலும் கொண்டு வருகிறான். யாரு பின்னாடி திறந்து வரா? சொந்த மாமனா இருக்கிற லாபான். யாருமே உதவி செய்யல யாக்கோபுக்கு, யாருமே உதவி செய்யல. கர்த்தரே அவனுக்காக நின்றார். அல்லேலூயா. கர்த்தரே அவனுக்காக அந்த பதானாராம் தேசத்துல யாக்கோபுக்காக வழக்காடின தெய்வம். பதானாராம் முகம் என்கிற ஒரு தேசமா, போனா வெளியே வர முடியாது. ஏன்னா வெளியே வரும்போதுதான் அவனுடைய மாமனா இருக்கிற லாபானே ஓடி வருகிறான் யாக்கோபை தேடி. ஏன் மாப்பிள்ளை சொல்லாம போறீங்க? ஏன் போறீங்க? இல்ல, நான் என்னுடைய சொந்த தேசத்துக்கு போகிறேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். எனக்கு ரெஃபரன்ஸ் சொல்ல நேரம் இல்லை, நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அது உடன்படிக்கை பண்றாங்க. இரவுல தூங்கும் போது லாபானுடைய சொப்பனத்துல கர்த்தர் வருகிறார். கை தட்டி கர்த்தர் மகிமை படுத்துங்க பார்க்கலாம். லாபானுடைய சொப்பனத்துல கர்த்தர் வந்து, நீ நன்மையாதான் பேசணுமே தவிர தீமையை பேசாதபடி எச்சரிக்கையாரு என்று எச்சரிக்கை கொடுக்கிறார். பாருங்க, என் பிள்ளைய இவ்வளவு வருஷம் என்ன பண்ணிட்ட? வாட்டி வதச்சிட்ட, அவனுடைய நாட்களையே நீ சாவடிச்சிட்ட. நீ நன்மையாகத்தான் பேசணுமே தவிர தீமையை பேசாதபடி எச்சரிக்கையாரு. வார்னிங் கொடுத்துட்டு போறாரு லாபானுக்கு. அதனாலதான் லாபான் என்ன பண்றான்? சந்தோஷமா அனுப்பி வைக்கிறான். பாருங்க, அதான் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, 77 வயதுல திருமணம். இந்த 77 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசா என்ன பண்ணியாச்சு? திருமணம் பண்ணியாச்சு, குழந்தை பெற்றாச்சு, ஆசீர்வாதத்தை பார்த்தாச்சு, பட்டணங்களை கட்டாச்சு, பெருக்கத்தை பார்த்தாச்சு இல்லையா? 77ல இவன் ஒண்ணுமே கிடையாது. யார் ஒண்ணுமே இல்லை? யாக்கோபு ஒண்ணுமே கிடையாது. தன் தகப்பனால் தன் தாயால் நிறைவேற்றப்படாத வாக்குறுதியை நம்பி போனவன் யாக்கோபு.
அவனை தான் கர்த்தர் 2 பரிவாரங்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெகுமானம் எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? ஏசாவுக்கு வெகுமானம் ஒண்ணுமே இல்லாத போன ஆளு, ஒண்ணுமே இல்ல, உடுத்த உடை இல்ல, உண்ண உணவு இல்ல, போக ஆள் தெரியாது, நாட்கள் தெரியாது, எங்க போறோம் எங்க வரோம், எனக்கு துணை யாரு, நான் என்ன அடிச்சு போட்டா கேட்க யாருமே இல்லாத அந்த யாக்கோபு வெகுமானம் எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க ஏசாவுக்கு? 30 ஒட்டகங்கள். அல்லேலூயா. 30 ஒட்டகம் வந்து பிரைஸாவே கொடுக்குறான். தோத்திரம். 30 ஒட்டகம் காணிக்காவே கொடுக்குறான். 30 ஒட்டகம் வெகுமானமாவே கொடுக்குறான். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், எவ்வளவு வைப்போம்? நம்மளால முடிஞ்சதை வைப்போம் இல்லையா? சொத்தை வைக்க மாட்டோம். என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் இல்லையா? ஒரு 500 ரூபான்றது என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் என்கிட்ட இருக்கு. அந்த 1000 ரூபாய் என்ன பண்ணாது? பாதிக்காது. அந்த 500 ரூபாய் என்ன பண்ணாது? பாதிக்காது. 30 ஒட்டகம் கொடுக்குறானா எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார். அல்லேலூயா. 30 ஒட்டகம் வெகுமானம் வச்சுக்கப்பா. ஒண்ணுமே கொடுக்காதா? அப்ப மறுபடியும் திரும்பி வருகிறான் கானானுக்கு. எல்லாரும் பார்க்கிறார்கள். எப்பா நீ என்னப்பா, யாரை பார்த்து? ஈசாக்க பார்த்து கேற, நீ என்னப்பா 100 ஒட்டகம் வச்சிருக்கிற? உன் பிள்ளை எப்படி வந்திருக்கிறான் பாருப்பா. அல்லேலூயா. அதுதான் இயேசு, அதுதான் நம்ம அப்பா இயேசு. யாரும் என்னை பார்க்கலனாலும் பரவாயில்ல, எங்க அப்பா என்ன பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எங்க அப்பா என்ன பார்க்கிறார். பதான் அராமில் இருந்து ஆசீர்வாதத்தை தருவாரானால், அந்த சந்ததிக்கு ஆசீர்வாதம் இருக்குமானால், இயேசுவின் இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர் எங்கள் மூலமாய் எடுப்பிக்க விரும்புகிறார். காத்திருப்பின் காலம் கொஞ்ச காலம், நீ காத்திரு. அல்லேலூயா. காத்திரு. 77, 97, 20 வருஷத்தை எல்லாவற்றையும் செட் பண்ணி கொடுத்துட்டார். ஏசா வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும், ஈசாக்கு வச்சிருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும், தன்னுடைய முற்பிதாக்கள் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை, ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பார்க்கிலும், யாக்கோபு தான் செல்வ ஸ்ரீமாட்டன். கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். அல்லேலூயா. யாக்கோபு தான் செல்வ ஸ்ரீமாட்டன். யாரும் கிடையாது, பேக்கப்பே கிடையாது. ஏசப்பா தான் நமக்கு பேக்கப். அல்லேலூயா. யார் எந்த பேக்கப்பும் கிடையாது, எந்த வித உடமையே கிடையாது, யாரும் சப்போர்ட் கிடையாது. ஏசப்பா தான் சப்போர்ட். சம்பளம் கொடுக்கிற சொந்த மாமா லாபான், அவனே சப்போர்ட் இல்ல, ஏசப்பா தான் சப்போர்ட். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கிட்ட சொல்றது, உங்களுக்கு எந்த வித பின்புலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, கர்த்தரே உங்களுக்கு துணையா இருக்கிறார். சொல்றது மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு தான் எனக்கு பின்புலம். ஏசப்பா இருக்கிறார், நான் ஏன் சோர்ந்து போகணும்? ஏசப்பா இருக்கிற நான் ஏன் கவலைப்படணும்? வெறும் கையாய் கடந்து போகிறவனுக்கு 2 பரிவாரங்களை தருகிற தெய்வம். அது மாத்திரமல்ல, அவன் சந்ததி தான் இஸ்ரவேலுடைய சந்ததியாகவும் கர்த்தர் மாற்றிட்டார். 12 கோத்திரம். அல்லேலூயா. யாக்கோபினுடைய சந்ததி தான் என்னது? 12 கோத்திரமே, 12 ட்ரைப் செய்யுங்களா. அதனால நீங்க எந்த விதத்திலும் கவலைப்படாதபடி காத்திருங்க.